ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்போட பேரை தூக்குறதுக்காக ஆனந்தியை மிரட்டி உருட்டி அன்போட அம்மாவும் துளசியும் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தியை வீட்டை விட்டு கிளப்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. இப்போ என்ன நடக்குது, அன்பு அந்த பேரை மாற்றுவாங்களா மாட்டாங்களா? ப்ரோமோவில் பார்த்தா அன்பு மாற்றுற மாதிரி இல்லை, ஆனந்தி அன்போட பேரை மாற்றுற மாதிரி இல்லை. ஸோ அதை தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆனந்தியை அன்போட அம்மா நல்லா மிரட்டுறாங்க. நீ இல்லைன்னா நான் கோகிலாவோட வாழ்க்கையை இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், கோகிலா அவங்க அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ அதனால் ஒழுங்கா மரியாதை என் பையனோட பேரை தூக்கிடு, நீ இனிமேல் எதுக்காகவும் என் பையனோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கும் லீவ் போட வச்சுறாங்க. ஆனந்தியும் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுறாங்க. அன்பு யாழ்னியாவும் கூட வச்சுட்டு தான் போயிருந்தாங்க. சரி யாழ்னி இருக்கட்டும், ஆனந்தி கூட பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னியை கூட வச்சு தான் போகிறாங்க. யாழ்னியும் எக்ஸாம் இருக்குங்கிற விஷயத்தை ஆனந்தி கேள்விப்பட்டு யாழ்னியும் எக்ஸாமுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ அன்பு மட்டும்தான் வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா? ஸோ வேலையில் எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன அன்புனா இப்படி ஆயிடுச்சு, அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அக்கா எப்பயுமே இப்படி வேலைக்கு வராமல் இருக்காதே, இப்போ என்னென்னா இப்படி ஆயிடுச்சு, சரி அன்பு நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அக்காவுக்கு சரியாயிரும், அக்கா அம்மா வீட்டில் விடு அன்பு, அப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து அக்காவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், தேவையில்லாமல் அந்த வீட்டில் வச்சு அக்காவை எல்லோரும் கஷ்டப்படுத்த தானே அன்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. சவுசோலேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. உடனே அன்பு யோசிக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அவள் அங்கேயே இருந்துப்பாளே, என்னை விட்டுட்டு போயிடுவாளே, வீட்டுக்கு வரமாட்டாளே அப்படின்னு அன்புக்கு ஒரு பயம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாங்க, அன்பு கொஞ்சம் வா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அன்புவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு என்ன அன்பு ஆனந்தி எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை சார் ஆனந்திக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும்னு சொல்கிறா, அதான் வீட்டில் விட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி அன்பு நீ எதுக்காகவும் கவலைப்படாத, ஆனந்திக்கு எப்படி இருந்தாலும் உடம்பு சரியாயிரும், ஆனால் எதுக்காக நீ அங்கே வீட்டில் தான் விஷமாக இருக்குதுங்களே, துளசியை நம்ம எதுக்கு ஆனந்தியை விட்டுட்டு போன வாட்டி இப்படி விட்டுட்டு வர தானே அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல, உடனே அன்பு எனக்கும் தெரியும் சார், ஆனால் என்ன பண்ண ஆனந்தி அங்கே தான் தூங்குறேன்றா, ஆனால் நான் யாழ்னியை பாதுகாப்புக்கு விட்டுட்டு தான் வந்திருக்கேன், அதனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மகேஷும் இதான் ஜாக்குன்னு சரி அந்த ரிப்போர்ட்டும் குழந்தையோட ஹார்ட் பீட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அன்பு ஆமாம் அன்றைக்கே மித்ரா மேடம் எடுத்து கொடுத்துட்டாங்க சார், நானே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், எனக்கு டைம் இல்லை, எடுத்து கொடுத்துட்டாங்க சார், அந்த ஹார்ட் பீட்டை கேட்டேன் சார், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார், அதை கேட்கும்போதே ஆனந்திக்கு உண்மையிலே பெரிய ஒரு புத்துணர்ச்சி வரும்னு தானே சார் நீங்கள் அந்த ஹார்ட் பீட்டை எங்களுக்காக வாங்கினீங்க, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி ஆனந்தி நானும் கேட்டோம் சார், அது நிறைய அந்த ஹார்ட் பீட் எங்கள் கூட பேசுச்சு சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த ஹார்ட் பீட்டுனால ரொம்ப புதுசாக ஃபீல் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மகேஷும் ஆமாம் அன்பு அதை கேட்டாலே அவ்வளோ புதுசாக ஃபீல் ஆகும், நம்ம கூட ரொம்ப எமோஷ்னலாக அது பேசும், எமோஷ்னலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்லும். உடனே அன்புக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஆனந்தியோட புருஷனா குழந்தையோட அப்பானா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, இவனுக்கு எதுக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்காம அன்போட ரியாக்ஷன்ஸ் மூலமாகவே அப்படி இருக்கும். அப்போ தான் மகேஷ் சரி அன்பு நான் எதனால் சொன்னேன்னா, நான் தானே இந்த ஹார்ட் பீட்டை ஃபஸ்ட்டு வாங்கி கேட்டேன், அதனால் சொன்னேன் அன்பு, அப்படி தான் இருந்தது, ஏன்னா குழந்தையோட ஹார்ட் பீட்டில் அதில் நிறையா ஒரு எனர்ஜி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகேஷ் மலைப்பி விட்டுட்டு, சரி ஆனந்திக்கு எப்போ எது வேணாலும் நீ என்கிட்ட கேளு, அந்த குழந்தை சேஃபாக அந்த உலகத்துக்கு வந்தால் போதும், குழந்தைக்கு என்ன பிரச்சனை இது என்ன செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட காசுலாம் பற்றி நீ யோசிக்காமல் எதாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேளு அன்பு அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்லிடுறாங்க. உடனே அன்பும் சரி சார் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட உடனே மகேஷ் மழுப்பிட்டு அப்படியே சரி அன்பு பாரு அப்படி சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ தான் அன்புக்கு ஒரு டவுட்டு, என்னடா மகேஷ் சார் என்னமோ கேட்க வந்தார், ஆனால் எதையோ சொல்லிட்டு போகிறாரு, என்னன்னு தெரியலையே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அன்போட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல முத்து, அவன் முத்து என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லைடா மகேஷ் சார் யதார்த்தமாக பேச கூப்பிட்டாரா, நானும் பேசினேன், சொல்ல வந்ததே சொல்லாமல் என்னென்னமோ பேசிட்டு போகிறாருடா, இதில் ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்லிட்டு போயிடறாங்க. போனதுக்கப்புறமா தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆனந்தி கிளம்பி போகிறாங்க. யாழ்னிக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, யாழ்னியை அமுச்சு விட்டுட்டு ஆனந்தி அப்புறம் துளசி அப்புறம் அன்போட அம்மா 3 பேரும் ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க.
கிளம்பி போனால் அங்கே குழந்தையோட இதை ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. அந்த டாக்டர் ஒருத்தவங்க கொடுத்தாங்கல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த சீட்டு எல்லாம் கொடுக்கவும் அன்பு கெஞ்சுறாங்க, அந்த குழந்தைக்கு அன்போட பேரை எடுத்துருங்க, அந்த குழந்தைக்கு அப்பா அன்பு இல்லை, இது அதுவாக உண்டான கரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உடனே வந்து டாக்டர், என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், அன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டோட தானே வந்து நீங்கள் இது பண்ணீங்க, அப்போ அவங்க தான் குழந்தைக்கு அப்பா, அப்படி தானேம்மா போடணும், அப்படியே அது வேறு குழந்தையா இருந்தாலும் அவங்க தான் மனசார ஏற்றுக்கிட்டாங்களோ, இதில் எதுக்குமா மாற்றணும்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே அங்கே இருந்துக்கிட்டு அன்போட அம்மா கத்துறாங்க, குழந்தைக்கு பேரை மாற்றி தான் ஆகணும், ஏன்னா அது என்னோட பையன், ஊர் பேர் தெரியாத குழந்தையெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கெலாம் வந்து என் பையன் பேரை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்போட அம்மா சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த அம்மாவும் வந்து வேறு வழி இல்லாமல் மாற்றணுன்னு இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் உள்ளே வராங்க. அதாவது ஆனந்திக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு டாக்டர் இருந்தாங்கல்ல, அவங்க ஃபேமிலி டாக்டர் மாதிரி, அந்த டாக்டர் வந்துட்டு, என்ன ஆனந்தி பண்ணிகிட்ருக்க, அந்த டாக்டர் ரொம்ப யதார்த்தமாக தான் வராங்க. அன்பு வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னா ஆனந்தியை கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனந்தி ஆனால் காலை எடுக்கவே இல்லை. மனசுக்குள்ளேயே சாரி அன்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் காலை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கால் எடுக்காமல் தான் வந்து அந்த பாதுகாப்பு சுகாதார மையத்துக்கு போய் பேரை மாற்றணும்னு போயிட்டாங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து உள்ளே வராங்க. அந்த டாக்டர் உள்ளே வந்துட்டு ஆனந்திக்கு புரிய வைக்கிறாங்க, என்ன ஆனந்தி பண்ணிகிட்ருக்க, அன்பு எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணான், இந்த குழந்தைக்கு வந்து அப்பாங்கிற பேரை சூட்டினான், இப்போ நீ அவனுக்கு தெரியாமல் இப்படி அவன் பேரை தூக்குறத நினச்சா அன்பு எவ்வளோ கஷ்டப்படுவான், இதை பற்றி நீ யோசிச்சிக்க அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே ஆனந்தி எனக்கு புரியுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திரம் நிற்கிறாங்க. அதோட திரும்பியும் டாக்டர் வந்து சொல்லவும் தான் ஆனந்தி யோசிக்கிறாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்ம அன்பு நமக்காக எவ்வளோ போராடுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவர் இதெல்லாம் தாண்டி நான் மட்டும்தானே வேணும்னு நினைக்கிறாரு, கடவுள் பார்த்துப்பாரு, இதுக்கு மேலே அக்காவோட வாழ்க்கையை கடவுள் பார்த்துப்பாரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், இவங்களுக்காக என்னோடய அன்பு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், கோகிலா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு அன்பு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, வேண்டாம் மேடம், குழந்தையோட பேரை மாற்ற வேண்டாம் மேடம்னு ஆனந்தி கத்துறாங்க. உடனே வந்து துளசிக்கும் அன்போட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தால் இப்போ என்னன்னா வந்து இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சீரியலே வந்து ஒரு இதாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ அன்போட பேரை மாற்றுவாங்களா மாட்டாங்களா, இப்போ ஆனந்தியே வந்து ரொம்ப தைரியமாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் கோகிலோட வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு தெரியல, அதுவும் நம்ம கையில் கிடையாது இல்லையா, ஸோ பார்த்தா தான் வந்து தெரியும். டாடா.